இங்க பாருமா, நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறேன். என் வயசுக்கு பொருத்தமில்லாத எந்த ஒரு வேலையை நான் தேடி போய் செய்ய மாட்டேன். நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும்போது சரி. நாம ஏன் தனித்தனியா புடவைய விற்க கூடாதுன்னா? அப்படின்னா ஆனா நான் எப்படி சொல்றேன்னா, இதுலயும் நாம பிரிச்சுக்கலான்ற. இனிமே அப்படியே பண்ணலாம். சரிங்கண்ணா. என் மனசு சொல்லுதுமா, நீ ஒரு தடவை அமைதியா உட்காந்து யோசிச்சேன்னா எல்லா பிரச்சனையும் சரியா போயிடும். இந்த வீட்டுல என்னுடைய சாம்பியன் மருமக இருக்கா. அவளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான வில் பவர் இருக்கு. அவளுக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனை மட்டும் இல்ல, சுனாமி மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எதுவுமே ரொம்ப நாளைக்கு நிக்காது. இனிமே இந்த நித்யா சுனாமி இல்ல, ஒரு சின்ன காத்த கூட தாங்க முடியாத நிலைமையில இருக்க. கடையில நாங்க புடவைகளை பிரிச்சு வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். காட்டன் புடவை, ஷிஃபான் புடவை எல்லாம் நான் விற்கணுமா? ரிஷி சில்க் புடவை, பட்டு புடவை எல்லாம் விற்பானா? யார் எவ்வளவு புடவையை விற்கிறாங்களோ அதோட ப்ராஃபிட் அவங்களுக்கு போகும். ஒருவேளை ரிஷி தன்னோட புடவைகள்ல ஒரு பெரிய லாட்டை வித்திருக்கலாம். அதனால அவனுக்கு நிறைய பணம் கிடைச்சிருக்கலாம். சோ அவன் கார் வாங்கியிருக்கலாம். ரிஷி தம்பிக்கு ஒரு கார் வாங்குறதெல்லாம் பெரிய விஷயமா என்ன? அவருக்கு என்ன நம்மள மாதிரி குழந்தைங்களா இருக்கு? கரெக்டா சொன்ன. வா, அந்த ஆண்டவன் இருக்கானே, அவன் எல்லாருக்கும் நிச்சயமா ஏதாவது கொடுப்பான். சிலருக்கு கார், சிலருக்கு வாரிசு. ஆனா ரோகிணி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அட்லீஸ்ட் நம்ம வீட்டுல ஒரு காராவது இருக்கே. இத்தனை நாளா நம்ம இந்த வீட்டுல ஒரு ஸ்கூட்டர் இல்லைன்னா ஆட்டோவை தவிர வேற எதையுமே யோசிச்சது இல்லையே. சரி, நான் போய் பசங்க தூங்கிட்டாங்களான்னு பார்த்துட்டு வரேன். அது சரி. இப்ப இந்த வீட்டோட சேர்த்து கடையையும் பிரிச்சிட்டீங்களா? உங்களுக்கு தெரியாது ரிஷி, நீங்க இந்த வீட்டுக்கு கார் இல்ல, ஒரு பெரிய பிரச்சனை ஆகிற காரணத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்ல சொந்த பந்தங்கிற எந்த பற்றும் யாருக்கும் இருக்காது. சாப்பாட்டு மேலேயே உங்க கோவத்தை காட்டுறீங்க. வேற யார் மேல என் கோவத்தை காட்ட சொல்ற? உலகத்துல வெற்றி அடைஞ்ச ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பா. அண்ட் அதே மாதிரி ஒவ்வொரு தோல்வி அடைஞ்ச ஆணுக்கு பின்னாடியும் கண்டிப்பா ஒரு பொண்ணு இருப்பா. அண்ணன் ஏன் கார் மட்டும் வாங்க மாட்டாரு, கூடிய சீக்கிரம் பங்களாவும் வாங்கிடுவார். ஏன்னா வைஷாலியானி மாதிரி ஒரு நல்ல மனைவி கிடைச்சிருக்காங்க. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை என் ஒய்ஃபா அமைச்சதுக்கு நான் கடைசி வரைக்கும் ஒரு 4000 ரூபாய் சம்பளத்துக்கு தான் போயிட்டு இருக்க முடியும். வாழ்க்கை பூரா சைக்கிள் பின்னாடி புடவைய வச்சுதான் சுத்திக்கிட்டு இருக்கணும். எனக்கு அப்பவே தெரியும். ரிஷி மாமா கார் வாங்கிட்டு வரும்போதே எனக்கு புரிஞ்சு போச்சு. இதுக்கும் நான் தான் காரணம்னு. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்.
என்ன நாடகம் ஆடுறியா? ம், என் வேலை எனக்கு பண்ணிக்க தெரியுமா? மனசுல ஒரு சின்ன ஃபீலிங்கும் இல்ல, வெளியில மட்டும் அப்படியே நாடகம் ஆடுறது. என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படி எல்லாம் பண்ணா மறுபடியும் என் மனசுல இடம் பிடிச்சிடலான்னு பாக்குறியா? அநேகமா இது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியா தான் இருக்கணும். இதுக்கு தானே அமரோட கம்பெனி அந்த பிரிட்ஜை கட்டினாங்க. அந்த பிரிட்ஜோட கட்டடம் இடிஞ்சு விழுந்து தானே அமருக்கு வேலை போச்சு. ஒரு தடவை அமர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். ஒரு வேலை பண்ண ரிஷி, இந்த சவுத் சில்க்ல நமக்கு 50 புடவை வேணும்னு கேளு. அண்ணா அண்ணா, அது என்னோட பனாரஸ் புடவை. பனாரஸ் உனக்கு எவ்வளவு வேணும்? 29வது வேணும்ண்ணா. அமர் ப்ளீஸ் போன் எடுங்க. அமர் போன் எடுத்து பேசுற, அடிச்சுக்கிட்டே இருக்குல்ல, யாருன்னு கேளு. ஒரு நிமிஷம்ண்ணா. கடையில எனக்கு 1000 வேலை இருக்கு. திரும்ப திரும்ப எனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத, புரியுதா? என் தலையில காதல் சொந்தங்கள்லாம் இவ்வளவுதானே எழுதியிருக்கு போல இருக்கு. திடீர்னு எல்லாமே இப்படி தலைகீழா மாறி போச்சு. எப்படி இவ்ளோ சீக்கிரம் இப்படி மாறுவாங்க? ஒருவேளை இததான் விதியோட விளையாட்டுன்னு சொல்வாங்களோ? என்ன நித்யா, தூங்கிட்டியா? இல்லக்கா, சும்மா உட்கார்ந்து இருந்தேன். தைரியமா இரு, எல்லாம் சரியாயிடும். எதுவும் சரியாகாதுக்கா. இந்த வீடு பிரிஞ்சாச்சு, நம்ம சமையல் கட்டு பிரிஞ்சாச்சு, வியாபாரம் பிரிஞ்சிருச்சு. ரிஷி மாமா கார் வாங்கிட்டு வந்ததுல இருந்து அமர் மனசுல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஏற்பட்டிருக்கு. இப்ப தலைக்கு மேல வெள்ளம் போற மாதிரி ஆயிடுச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் எதுவும் புரிய வச்சுக்கவும் முடியாது. தைரியத்தை வளர்த்துக்கிறதுக்கும் எதுவும் இல்லை. ஏன்னா இந்த வீடு ஒன்றும் யுத்த பூமி கிடையாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இங்க கிருஷ்ண பரமாத்மாவும் கிடையாதே நமக்கு கீதையோட உபதேசத்தை கொடுத்து நல்லது கெட்டதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு. இதுக்கு மேல நம்பிக்கை கொடுத்து யார் போராட வைப்பாங்க? நமக்கு தைரியம் கொடுக்க இனிமேல் யார் இருக்காங்க? அத்தை இருந்தாங்கன்னா கொஞ்சம் நம்பிக்கையாவது இருந்திருக்கும். ஆனா இப்ப இந்த வீட்டுல யாருக்கா இருக்காங்க? அவங்க இடத்துக்கு யார் வருவாங்க? அத்தையை தவிர வேற யாருக்கா நமக்கு ஆதரவு கொடுப்பாங்க? உதவி செய்ய தைரியமா முன் வருவாங்க. எல்லாமே தப்பு தப்பா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் யார் எல்லாத்தையும் சரி பண்ணுவாங்க? யார் செய்யணுமோ அவங்களாலதான் அதை சரி பண்ண முடியும். எல்லா பிரச்சனைகளும் விலகி ஓடிடும்.
பெரியத்த, நீங்க தீர்க்க சுமங்கலியா இரு. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? இருக்கோம், நல்லா இருக்கோம். நீங்க திடீர்னு வருவீங்கன்னு தகவல் கூட சொல்லவே இல்லையே. நான் என் வீட்டுக்குள்ள வரதுக்கு உனக்கு டெலிகிராம் போட்டு இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வரணுமா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க, வாங்க. அது சரி. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னா இந்த பொண்ணு எதுக்காக நான் வரும்போது அப்படி பேசிட்டு இருந்தா? எப்பவும் நம்பிக்கையோட இருக்கிற என் தங்கச்சி தேவயானி வீட்ல இந்த பொண்ணு நம்பிக்கை இழந்துல பேசிட்டு இருக்கா. ஆமா, யார் இந்த பொண்ணு? பெரியத்த, இவ அமரோட மனைவி. நீங்க கல்யாணத்துக்கு வரல, அதான் உங்களுக்கு இவ்வளவு அடையாளம் தெரியல. நித்யா, பெரியத காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க. போதும் போதும், தீர்க்க சுமங்கலியாரு. இந்த மாதிரி நம்பிக்கை இல்லாம பேசி புகுந்த வீட்ல பிரச்சனையை உண்டாக்கணும்னு உன்னோட பிறந்த வீட்ல உனக்கு சொல்லி அனுப்பியிருக்காங்களா? இல்ல பெரியத்த, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஆக்சுவலி அவ ஆபீஸ்ல ஏதோ பிரச்சனைன்னு சொன்னா, அதான் அத பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஆமா, உனக்கு கல்யாணமாகி எத்தனை மாசமாச்சு? உன் மாமியார் தேவயானி கிட்ட நீ எதையும் கத்துக்கலையா? கஷ்டம் வரும்போது பயப்படக்கூடாது, தைரியமா எதிர்த்து போராடணும், பிரச்சனையை எதிர்க்க கத்துக்கணும். முதல்ல தேவயானிய கூப்பிடு, அவகிட்ட நான் இத பத்தி கேட்டாகணும். அமருக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கா? ஏன் 2 பேரும் இப்படி திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? தேவயானி எங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? கூப்பிடுங்க அவள. பெரியத்த, அது அத்தை எங்க வீட்ல இல்ல, அவங்க தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்காங்க. அட, இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ தீர்த்த யாத்திரைக்கு போயிருக்கான்னு சொல்ல வேண்டியதானே? இல்ல மருமக 2 பேரும் சேர்ந்து அவளை துரத்திட்டீங்களா? என்னோட 3 பசங்களும் எங்க? எல்லாரும் வேலைக்கு போயிருக்காங்க. சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். முதல்ல குளிக்கணும், அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். சரி, என்னோட ரூம் எங்க இருக்கு காட்டுங்க. அடடா, புது வீடு வாங்கினாலும் வாங்கினீங்க, பார்க்க ரொம்ப அழகா இருக்கே. அடேங்கப்பா, நான் பூஜை பண்ற விநாயகரும் இங்கதான் இருக்காரா? முதல்ல அவரை தரிசனம் பண்ணணும். இவங்க அத்தையோட அக்காவா? அத்தையை விட எவ்வளவு வித்தியாசமா இருக்காங்கல்ல. ரொம்ப கண்டிப்பானவங்க மாதிரி இருக்காங்க. பார்க்கதான் இவங்க கண்டிப்பா இருப்பாங்க, ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப மென்மையானவங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா ரோகிணி? பெரியத்த, இது வந்துட்டேன் பெரியத்த. வா, முதல்ல என் ரூம் எங்க இருக்குன்னு காட்டு. குளிச்சுட்டு நான் ஃப்ரெஷ் ஆகணும். அது அது வைஷாலி தானே? ஆமா. விநாயக பெருமானே, என் மனசுல இருக்கிற எல்லா ஆசையும் உங்களுக்கு தெரியும்ல. இங்க பாருங்க, இந்த வீட்ல தினம் சாயந்தரம் நான் தான் உங்களுக்கு விளக்க வச்சு கும்பிடுறேன், தவறுனதே கிடையாது. அதனால என் ஆசைகள் எல்லாம் நீங்க நிறைவேற்றி வைக்கணும், சரியா? அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. என்ன விஷயம் வைஷாலி? அவங்க 2 பேரோட முகம் அப்படியே சோகமா இருக்கு, உன் முகம் மட்டும் சந்தோஷமா இருக்கு. இல்ல அத்தை, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. மாமியார் வீட்ல இல்லங்கிற சந்தோஷமா, இல்ல மாமியாரோட அக்கா வந்திருக்கேங்கிற சந்தோஷமா? அத்தை, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்ப என்ன சொல்ற? நான் வந்ததுல உனக்கு சந்தோஷம் இல்லையா? இல்ல, அது வந்து ரொம்ப சந்தோஷம்தான். நீங்க வந்தாலே
வீடு வேற மாதிரி மாறிடும் இல்லையா? எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதென்னமோ உண்மைதான். சரி, நீ சீக்கிரமா போய் நான் குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி போட்டு வை. நீங்க இந்த கீசர் லேசர்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே புரியாது. வீடு புதுசு இல்லையா, ஃபிட்டிங்ஸும் புதுசா தானே இருக்கும். ஆமா, வாங்க. நீங்க வரும்போது பன்னீர் வாங்கிட்டு வாங்க. நம்ம வீட்ல யாரும் பன்னீர் சாப்பிடுறாங்க? இல்ல, நம்ம வீட்ல யாரும் சாப்பிட மாட்டோம் தான். அதான் நானும் சொல்றேன். நீ திடீர்னு பன்னீர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றத பார்த்தா நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா? ஆமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. உங்க பெரியம்மா வந்திருக்காங்க. அட கடவுளே. அதுக்கு தான் சொன்னேன், பன்னீர் வாங்கிட்டு வாங்க, அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி, அம்மா எப்படியும் வீட்ல இல்ல, அதனால பெரியம்மாவை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்ல. நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சரி, அப்ப போனை வச்சிடுறேன். அமர், இங்க கொஞ்சம் வாயேன். நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். யாரு? அம்மாவா? அம்மா மாதிரி தான், பெரியம்மா. பெரியம்மாவா? நம்ம பெரியம்மாவாண்ணா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? என்ன நீ மூஞ்ச சுண்டலி மாதிரி வச்சுக்கிட்டு அங்க நின்னு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் இப்படி இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. நீங்க 3 பேரும் கிச்சனுக்கு போங்க, போய் 3 பேரும் சேர்ந்து சமைங்க. பெரியத்த, வேற ஏதாவது கொண்டு வரவா? வேண்டாம். உணவு, ஆசை, அழுக இதெல்லாம் லிமிட்ல இருந்தாதான் நல்லது. பெரியம்மா, அடடடா, வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு அதான் காத்துக்கிட்டு ஆசீர்வாதம் இருக்கேன். பண்ணுங்க. நல்லா இருப்பா, நல்லா இரு. வாப்பா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. வா, ஆசீர்வாதம் பண்ணுங்க பெரியம்மா. நல்லா இருப்பா. இவங்க 3 பேரும் என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்காங்க. வாப்பா, உட்கார். ரிஷி, எனக்கு வெத்தலை மடிச்சு கொடு. நானா? உனக்கு தான் தெரியும்ல, வெத்தலை போடாம என்னால இருக்க முடியாதுன்னு. தெரியும். அப்புறம் அமர், பெரியம்மா, என்னால உன்னோட கல்யாணத்துக்கு வர முடியல. உனக்கு தான் உன் பெரியம்மாவை பத்தி நல்லா தெரியும்ல. ஐ எம் சாரி. உங்க சாரி எல்லாம் என்னால ஏத்துக்க முடியாது. காலை பிடிக்கணுங்கிறியா? காதை பிடிச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. என்ன நீ எதுக்காக இப்படி சிரிச்சிட்டு இருக்க? அது சாரி பெரியம்மா. சரி, சீக்கிரம் மார்க்கெட்டுக்கு போய் எனக்காக பன்னீர் வாங்கிட்டு வா. பெரியம்மா, நான் வரும்போதே பன்னீர் வாங்கிட்டு வந்துட்டேன். ரோகிணி எனக்கு ஃபோன் பண்ணி நீங்க இங்க வந்திருக்கீங்கன்ற விஷயத்த சொல்லிட்டா. அதானே பார்த்தேன். நம்ம ரோகிணி எப்பவுமே ரொம்ப புத்திசாலிதான். சரி, வெத்தலைய குடுடா. இதோ. இன்னும் நீ வெத்தலைய மடிக்கவே இல்லையா? மடிச்சிட்டேன், இந்தாங்க. ஒரு வெத்தலை மடிச்சு கொடுக்க இவ்ளோ நேரமா? இந்த காலத்து பசங்க இருக்காங்களே, சோம்பேறிங்க. அமர், உன் பொண்டாட்டி வேலை வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாளா? முகத்துல களியே இல்ல. நீ இவ்வளவு நிச்சயம் அடக்கி வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவளாவது அடங்குறதாவது. ம், ஒண்ணு இல்ல. என்ன நீ முகத்தை சுண்டலி மாதிரி சுருக்கிக்கிட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்க? தலையே இப்படி இப்படி ஆட்டிட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்தை. ஏதாவது இருந்தா வாய் திறந்து சொல்லு, ஏன் மறைக்கிற? 3 பேரும் மருமகளுங்க தானே, எதுக்கு இங்க நிக்கிறீங்க? 3 பேரும் கிச்சனுக்கு போங்க, சீக்கிரம் சமையல் ஆரம்பிங்க.
என்ன இவ்வளவுதானா? இவங்க சாப்பாடு எங்க? நீங்க முதல்ல சாப்பிடுங்க, நாங்க அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஆமாம் பெரியம்மா. 3 பேரையும் வரிசையா நிக்க வச்சு பளார்னு அரைஞ்சிருவேன். அப்புறம் 3 பேர் மூஞ்சியும் சப்பாத்தி மாதிரி ஆயிடும். எப்பத்துல இருந்து இந்த வீட்ல இந்த பழக்கம் ஆரம்பிச்சது? எல்லாரும் ஒன்னா உக்காந்துதான் சாப்பிடணும். போங்க, அவங்களுக்கு சாப்பாடு கொண்டு வாங்க.